ஹாய் ஷாரு சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் சென்னை ஓஎம்ஆர் படூரில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து போர்வெல் வாட்டர் தான். போர்வெல் வாட்டரில் வந்து சப்மர்சிபிள் பம்பு 1 HP வித் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனோடையே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது போரில் வந்து ஈல்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து வாட்டர் வந்து மோட்டர் வந்து ட்ரையாக ஓடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டமோடு தான் இங்கே பண்ணியிருக்கு. ஸோ அங்கே வந்து ஈல்டு கம்மியாக இருக்கிறதுனால ஈல்டு இருக்கும் போதெல்லாம் வந்து மோட்டர் ரன் ஆகும். அப்புறம் ஈல்டு வந்து கம்மியாகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து மோட்டருக்கான ஒரு காமனான ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமோடு தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்வெல் மோட்டர்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணல. இங்கே வந்து ஆர்சிசி டேங்க் வந்து இருக்குது. இந்த ஆர்சிசி டேங்க்கில் வந்து 2 பார்ட்டிஷன் உள்ளே வந்து கொடுத்து ஒன்று சம்பு வாட்டருக்கும் இன்னொன்று போர்வெல் வாட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த போர்வெல் வாட்டர்ஸ். அதாவது சப்மர்சிபிள் பம்ப்லேருந்து வர்ற போர்வெல் வாட்டர் வந்து ஒரு பார்ட்டிஷனில் ஃபில் ஆகிற மாதிரியும், அதுலேருந்து வர்ற டெலிவரியில் எடுத்து அந்த டெலிவரியில் வந்து ப்ரீ ஃபில்ட்ரேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு மோனோ பிளாக் சிஸ்டம் ஒரு 1/2 HP மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அதுலேருந்து வாட்டர் சாஃப்ட்னர் போயிட்டு சாஃப்டன் ஆகி போகிற வாட்டர் வந்து இன்னொரு பார்ட்டிஷனான அந்த சம்பு வாட்டருக்காக கொடுத்துருக்க ப்ரொவிஷன்லேயும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த டேங்க்லேருந்து தான் வந்து இவங்களுக்கு ஹோல் ஹவுஸ்க்கு தேவையான வாட்டர் வந்து டிஸ்பென்சிங் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர். இங்கே வந்து ஓப்பனிங் ஹார்ட்னஸ் வந்து ஒரு 550 ppm இருக்குது. ஆஃப்டர் சாஃப்ட்னிங்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிலோ 50 ppm அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வாட்டரில் மற்றபடி டர்பிடோ ஸ்மெல்லோ கலரோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வாட்டரில் ஹார்ட்னஸ் மட்டும்தான். ஸோ இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றதுனால இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹார்ட்னஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸு மெம்பர்ஸும் வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்றதுனால கன்சப்ஷனையும் கால்குலேட் பண்ணி ஹார்ட்னஸையும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ரீஜெனரேஷன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு 30 kg சால்ட்டு போடுற மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷனை வந்து நாங்கள் இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்டனாகி வர வாட்டர் டேங்க்கோட இன்னொரு பார்ட்டிஷனில் வந்து ஃபில் ஆகிற மாதிரியும் அந்த டேங்க்லேருந்து தான் ஹோல் ஹவுஸ்க்கும் வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரியும் ஒரு சிஸ்டம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இது வந்து டேங்க் ஒன்று வந்து போர் வாட்டரு. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரல் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க உள்ள. இது வந்து சாஃப்டன் வாட்டர். ஸோ இது வந்து சப்மர்சிபிள் பம்ப்பு, இது வந்து மோனோ பிளாக் பம்ப்பு, அதுலேருந்து வர்ற ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்கு. ஓகேங்களா. வாட்டர் குவாலிட்டியும் வந்து சாஃப்டன் வாட்டரோட குவாலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். குவாலிட்டி அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹை ஃப்ளோ ரேட்டில் வந்து கன்வர்ஷன் கொடுத்து பண்ணும்போது குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே ஸ்டாண்ட் ஆகும், கான்டாக்டும் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் தான் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.